புலவர் யார்? கபிலர். பேசினால் எழுதினால் என்ன? பேசினால் உரையாடல், எழுதினால் உரைநடை. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பறித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்னும் ஓமை கொண்ட நடையை எழுதியவர் யார்? நான் பார்த்தசாரதி. பாருங்களேன், அந்த அழகை பார்க்கறதுக்காக அந்த கம்மாயிலேருந்து பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்தினுடைய அழகை நம்ம பார்க்கலாமா. வடப்புற அழகையும் தென்புற அழகையும். அது எது மாதிரி இருந்தது? 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் இருந்தன அந்த கண்மாய்கள். எவ்வளவு அழகா ஓமையப்படுத்தியிருக்கார் பாருங்களேன். குறிஞ்சி மலர் என்னும் நாவலை எழுதிய அறிஞர் நான் பார்த்தசாரதி. ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது டேஷ் ஆகும். விடுபட்ட சொல்லை நிரப்புக. உருவகம் ஆகும். அப்படின்னா என்னங்கம்மா? இப்போ ஓமை இருக்கும், அதனை ஓமைத்து கூறுகின்ற பொருள் ஒன்று, அதாவது பொருள் ஒன்று இருக்கும், அதற்காக கூறப்படுகின்ற ஒரு ஓம உருவு இருக்கும் இல்லைங்களா? இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அந்த கண்மாய்கள் வந்து எப்படி இருந்தன? இந்த கண்மாய்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா நிலை கண்ணாடிகளை போன்று இருந்தன அப்படின்னு சொல்றோம். அப்போ இது தனியாக திருப்பரங்குன்றம், இந்த பக்கம் நம்ம பார்க்கின்ற இந்த இரண்டுமே இல்லாம இரண்டும் ஒன்றென ஆகிவிடுதல். இப்ப நம்ம பார்க்கின்றோம் மதி முகம், மதி போன்ற முகம். அப்ப மதினாக்க நிலவு, முகம் இங்க தலைவியினுடைய முகம், இங்க வந்து வானில் இருக்கின்ற நிலவு. அப்ப வானில் இருக்க நிலவு போன்று இருந்தது அவளுடைய முகம் அப்படிங்கிறது. இதே முகம்மதி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அந்த நிலாவை பார்த்தா அவளுடைய முகம்தான், வேற எதுவுமே தெரியல. அந்த மாதிரி இரண்டும் ஒன்றென ஆகிவிட்டல், அதான் வேற்றுமை ஒழிவிட்டு. இங்க 2 தனித்தனியா இருக்கின்றன, அதனால் வேற்றுமை. இங்க இரண்டும் ஒன்றாக ஆகி விடுகின்றன, அதான் வேற்றுமை ஒழிவிட்டு. ஒன்றென மாட்டேன், ஒன்றே தான். நிலவு தனியா கிடையாது, அவன் முகம் தனியா கிடையாது, இரண்டுமே ஒன்றாக ஆகிவிட்டது. அதன் பெயர் உருவகம். ஓமை உருவகம் முதலான அணிகளை பற்றிய இலக்கண நூல் எழுதியவர் யார்? தண்டி ஆசிரியர். அவர் எழுதிய அந்த நூலின் பெயர் தண்டி அலங்காரம். அலங்காரம் அப்படின்னா அணின்னு அர்த்தம்ப்பா. சரிங்களா? அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கா வடமொழியில் இருக்கின்ற காவிய தர்ஷம் என்னும் நூலை அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் வந்து தண்டி அலங்காரம் என்று கூறுவர். சரிங்களா? இலக்கியங்களில் ஓமையை விட உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் சிறப்பிடம் பெறுவன யாவை? உருவகங்கள். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்னும் இந்த உரைநடைக்கு சொந்தக்காரர் யார்?